எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. எல்லோரும் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ஓகேவாக தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, அதனால தான் வீடியோ போட நேரம் ஆகிட்டு மன்னிச்சிடுங்க. இனிமேல் டைமிங்கில் போட கொஞ்சம் ட்ரை பண்ணுற சொந்தங்களே. நன்றி சொந்தங்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாப்பிள்ளை அவளை என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவளை கூட்டிகிட்டு போயிருங்க மாப்பிள்ளை. இங்கே இருந்தானா அவள் அழுதுகிட்டே தான் இருப்பான். உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டேன், அழுதுகிட்டே தான் இருப்பான் மாப்பிள்ளை. என்னதான் நடந்துச்சுன்னு உண்மையாச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் மலிப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இளவரசி, இவங்கிட்ட போயிட்டு என்ன ஒண்ணுன்னு குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருப்பா தம்பி, நீ பண்ற விஷயம் எதுவுமே சரியில்லை. ஆமா, மாசமா இருக்க பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு போகணும்னு நினைக்கா? இல்ல என்ன பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? உன் அம்மா கறி என்ன மாசமா இருக்கிறது கூடவா தெரியாம இருக்கு? இப்படி விரட்டி விட்டுருக்கா? என்னத்த சொல்ல? இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு அழுகாதீங்கம்மா. அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும், சரிங்களா? உங்களை சமாதானப்படுத்துறது எனக்கு பெரிய விஷயமா இருக்கும் போல. ப்ளீஸ்மா அழுகாதீங்க. அங்க எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போதைக்கு அங்க சுச்சுவேஷன் சரியில்லை, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். என் அம்மா கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அது எப்ப சரியாகும் எப்ப சரியாகாதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் ஒன்னும் இந்த சாமியார் மாதிரி ப்ரெடிக்ட் பண்றதெல்லாம் என்னால முடியாது. ஃபியூச்சர்ல இன்னைக்கு சரியாயிடும் இன்னைக்கு சரியாகாதுன்னு சொல்லிட்டு அது என்னைக்கு சரியாகும்னு எனக்கே தெரியாத சுச்சுவேஷன். அதனாலதான் அணுவை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் விட்டுட்டு போறோம்மா. இப்படி நீங்களே என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? அழுகல தம்பி, என்னதான் இருந்தாலும் பிள்ளைய கொண்டு வந்து இப்படி தனியா விட்டுட்டு போறீங்க. அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைய கொண்டு வந்து மாப்பிள்ளை இப்படி விட்டுட்டு போயிட்டானா வேண்டான்னு சொல்லி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. வேண்டான்னு வர சொல்லி விட்டுட்டு போவானோ? நாங்கெல்லாம் என்ன பாத்துக்கிட்டு இழிச்சுக்கிட்டா இருப்போம்? மாசமா இருக்க பிள்ளைக்காரின்னு கூட பார்க்காம உன் அம்மாக்காரி என்னன்னா இப்படி விரட்டி விட்டுருக்கா சண்டியை போட்டி. இதெல்லாம் சும்மா இருந்துகிட்டு மாட்டோம் பாத்துக்கோ. கேஸ கொடுத்து உள்ள வச்சிருவோம். உங்களுக்கு மட்டும்தான் ஆள் பலம் இருக்கு, அறிவு பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, எல்லா பலமும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? எங்களுக்கும் அறிவுல இருக்கு. என்னென்ன கேஸ் கொடுக்கணுமோ எல்லா கேஸும் கொடுத்து உள்ள தள்ளி விட்டுருவோம் பாத்துக்கோ. அப்படி பார்த்தா உங்களை நம்ம முதல்ல உள்ள தள்ளி விடணும். இளவரசி, உன் மாப்பிள்ளை பேசுற பேச்சு எதுவும் சரியில்லை. மாப்பிள்ளை இங்க பாருங்க அத்தை, இந்த அளவுக்கு இவங்க பேசுறதெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு காரணம் ஒண்ணு அணு இல்லைன்னா நீங்க, சரிங்களா? இவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இவங்களை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா அப்புறமா எல்லா கேள்வியும் கேட்க வேண்டியது வரும். என்னையா கேள்வி கேட்பா? இல்ல என்ன கேள்வி கேட்பா? உன் பணத்திமுறைங்க காட்டுறியோ இல்லன்னா உன் அம்மாக்காரியே காப்பாத்தணும்னு நினைக்கிறியா? உன் அம்மாக்காரி என்னன்னா மாசமா இருக்க பிள்ளைய கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம இந்த அளவுக்கு பேச்சு பேசி அனுப்பி விட்டுருக்கா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு நினைக்கியா? என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் எது என்ன பேசுனாங்கன்னு சொன்னிய. என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஆனா உங்க இஷ்டத்துக்கு வவ்வுன்னு குலைச்சுக்கிட்டு கிடப்பீங்க. ஆனா உங்க வீட்லயும் ஒரு பொண்ணு மாசமா இருக்கால, என் அத்தை பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவ பேரு கூட பிரியா நினைக்கிறேன். உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்கா. உங்க பையன் பேரு முத்துமாரி தானே? முத்துமாரியும் பிரியாவும் உங்க வீட்லயா இருக்காங்க இப்போ? நல்லா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? மகாராணி கணக்கா தட்டுல வச்சு தாங்குறீங்களோ? சரி சரி. இங்க பாரு இளவரசி, உன் மாப்பிள்ளை இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காது. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிடு. இங்க பாருங்க அத்தை, நான் யாருக்கிட்டயும் பேசுறதுக்காண்டி இங்க வரல. தயவு செஞ்சு அவங்கள வீட்டை விட்டு போக சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு தர மரியாதையே இருக்கும். பிளீஸ் அத்தை, அவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு தர நான் மரியாதை இல்லை, கடைசியும் முதலமா இருக்கும். பிளீஸ் அத்தை கிளம்ப சொல்லுங்க. நான் உங்ககிட்டயும் அவனுக்கிட்டையும் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். சி, மரியாதை தராத இடத்துல நான் ஒரு நாளும் இருக்க மாட்டேன். இன்னத்த சொல்ல, பணக்கார புத்திய காட்டுறீங்கல்ல எல்லாருமா சேர்ந்து. உன் அத்தை பொண்ணு பிரியா சொன்னியே, அவன் மட்டும் என்ன ஒழுக்கமா என்ன? நானும் பதிலுக்கு பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம நான் பொம்பளைங்க கிட்ட எல்லாம் சண்டைக்கு போனது இல்லை. ஏன்னா பொம்பளைங்க எல்லாருமே என்னுடைய அக்கா தங்கச்சி அப்படி இல்லைன்னா அம்மாவா தான் பாக்குறேனே தவிர கீழ்த்தனமா என்னைக்குமே நான் நடத்தணும்னு நினைச்சதும் இல்லை, இது வரைக்கும் நடத்தினதும் இல்லை. சோ நீங்க இதோட கிளம்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் கிளம்பிடுறீங்களா? இளவரசி மைனி, அவர் ஏதோ எங்க கிட்ட பேசணும்னு நினைக்காரு மைனி, மன்னிச்சிருங்க மைனி. இந்த ஒரு வாட்டி மட்டும். சரி, நான் நாளைக்கு வரேன். எதுவா இருந்தாலும் அண்ணு கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இருக்கு இவனுக்கும் இவன் குடும்பத்துக்கும்.
அம்மா, என்ன வெட்டு வெட்டிட்டு போறாங்க. மாப்பிள்ள, அவங்க என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா வயசாகுதுல மாப்பிள்ள, இப்படி பேசுறீங்க? அது தப்பு தானே? நீங்க சொல்றது கரெக்ட் தான் அத்தை. எங்க அம்மா வந்து இந்த மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேச மாட்டேன்னு சொல்றீங்களே, சத்தியமா சொல்றேன் பேசியிருப்பேன் அத்தை. அனு கிட்ட கேளுங்க. அவ வந்த நாள்ல இருந்து அணுக்காண்டி சப்போர்ட் பண்ணி எத்தனை இடத்துல பேசியிருக்கேன்னு சொல்லி. நீங்க நினைக்கிறீங்களா அத்தை உங்க பொண்ணை நான் ஈஸியா கைவிட்டுருவேன்னு சொல்லி? ம். இந்த மாதிரிதான் அத்தை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துவீங்களா? அணுவை நான் எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னால எந்த அளவுக்கு அவளை எல்லா இடத்துலயும் கௌரவப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கேன். ஆனா நீங்க என்ன எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்துறீங்க அத்தை. மாப்பிள்ள, ஆமா அத்தை, விட்டு கொடுத்ததுனால அழுதிங்க. என் மேல நம்பிக்கை இல்லாததுனால தானே இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க அழுததுனாலதான் மூணாவது மனுஷி வந்து பேசிட்டு போறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் வேற ஆளா தானே நீங்க நினைக்கிறீங்க. சரி அத்தை, நான் கிளம்புறேன். அதுக்காண்டி கோவப்பட்டு கிளம்புறேன்லாம் நினைக்காதீங்க. என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல விட்டுட்டு போறதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நான் நாளைக்கு காலையிலேயே வந்து என் பொண்டாட்டி கூட்டிட்டு போயிடுறேன் அத்தை. அஷிஷு மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. அப்படியெல்லாம் இல்ல, அனு இங்கேயே இருக்கட்டும் மாப்பிள்ள. எந்த தப்பும் இல்ல, எந்த வருத்தமும் இல்ல. நீங்க ஏன் மாப்பிள்ள இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? பிள்ளை திடீர்னு அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஏதோ மண்டை கோளாறுல பேசிட்டேன், மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஐயோ அத்தை, மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. அதுக்காண்டி தான் நான் பேசணும்னு நினைக்கல. கொஞ்ச நாள் மட்டும் அனு இங்க இருக்கட்டும் அத்தை. அதுதான் அவளுக்கும் சேஃபு. அவ வயித்துல வளர்ற என் குழந்தைக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்தா அவ ரொம்ப சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருப்பா. குழந்தையும் நல்லா பிறக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இங்க வராமையே போகவே மாட்டேன். கண்டிப்பா வருவாத்த, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஒரு வார்த்தை போதும் தம்பி. என் பிள்ளைய நல்லா வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. உங்க காசு பணத்துக்காண்டி ஆசைப்பட்டுலாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நீங்க என் பிள்ளைய நல்லா வச்சுக்கிட்டு இருப்பீங்க நம்பிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தனே. கண்டிப்பா சொல்றேன், அந்த நம்பிக்கையை நான் எப்பவுமே காப்பாத்துவேன். இது போதும் தம்பி, நான் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்றேன். வந்தவங்களை ரொம்ப நேரமா நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். உட்காந்துக்கிட்டு அணு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து போங்க தம்பி. அதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். இல்ல அத்தை, அது வந்து வீட்டுல ஆல்ரெடி பிரச்சனையாயிதான் இங்க வந்திருக்கு. நான் உடனே வீட்டுக்கு போகணும். அங்க எதுவும் பிரச்சனையாயிடக்கூடாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அம்மா கோவப்பட்டு அணுவை திட்டாங்க, அதனாலதான் நான் வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி. அம்மாக்கு புரியணும்ன்றதுனாலதான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அணு எந்த தப்பும் பண்ணல அப்படின்றது அவளுக்கு தெரியணும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அங்க இருந்து நான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேனே தவிர மத்தபடி எந்த காரணமும் இல்ல. அணுவை பத்தி அவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க திருப்திக்காண்டி வேணா உங்க கையால போடுற ஒரு காஃபி கிடைக்குமா? ஐயோ, நான் ஒருத்தி காப்பி தண்ணி கூட எதுவும் கொடுக்காம இருக்கேன். தோ உடனே எடுத்துட்டு வரேன் மாப்பிள்ள. தோ 5 செகண்ட்ல எடுத்துட்டு வரேன். அத்தை, நான் அணு கிட்ட பேசிட்டு தான் போவேன். நீங்க கொஞ்சம் பொறுமையாவே எடுத்துட்டு வாங்க, பிரச்சனை இல்ல. சரி தம்பி. ரகு, ரகு, சொல்லு, இங்கதான் இருக்கேன், காது கேக்குது. என்கிட்ட பேச போறேன்னு சொன்னீங்க. இப்ப ஏன் மூஞ்சி பார்த்துட்டு அந்த சைடு மூஞ்சி திருப்பி வச்சிருக்கீங்க? என் மேல கோவமாவா இருக்கீங்க ரகு? ரகு, ஆமாடி, கோவமா தாண்டி இருக்க. இப்ப என்னடி பண்ண போற? என் மேல கோவமா இருக்கீங்களா? லூசு பொண்டாட்டி, சும்மா சும்மா இப்படி அழுதுகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அடிச்சிருவோம் பத்துக்கோ. எத்தனை வாட்டி சொல்றது? ஒரு எபிசோடுமா இப்படியே அழுதுகிட்டே இருந்தா எவன்டி பாப்பா எபிசோட? மொத்தமா நாசமா போய் ஊத்திக்கிட்டு மூடிட்டு போக வேண்டியதுதான். கடைசி எபிசோடு போடுவோமா இன்னைக்கு? சொல்லி மொத்தமா முடிச்சுட்டு போயிருவோமா? அப்ப என்னாலதான் இந்த எபிசோட் நல்லா போக மாட்டேதுன்னு சொல்றீங்களா? தயவு செஞ்சு அழுகாதடி ப்ளீஸ் டி. பின்ன என்ன கொண்டு வந்து அம்மா வீட்டுல விட்டுட்டு போறீங்க? அழுகாம எப்படி இருப்பாங்களா? நான் என்ன ஒரேடியா அணு வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போறேன்? ஒரு கொஞ்ச நாள் இருந்து கோடி, நான் போயிட்டு வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்றேன். அதுவும் இல்லாம 10 நிமிஷம் தான் என் வீடு இங்க இருந்து. தடுக்கி விழுந்தா என் வீடு, அங்க இருந்து தடுக்கி விழுந்தா உன் வீடு. ரொம்ப தாண்டி ஓவரா பண்ற. இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர்லாம் தள்ளி இருக்காங்க அம்மா வீடு அப்பா வீடு. அதுக்கே அந்த பொண்ணுங்க எல்லாம் கவலைப்படாம இருக்குங்களா? இவ என்னன்னா ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, என்ன பார்த்தா உங்களுக்கு ஓவரா பண்ற மாதிரி தான் தெரியும். நான் இல்லாம இருந்தாதான் உங்களுக்கு என்னுடைய அருமை புரியும். இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருந்தா வச்சுக்கேன், வாயெல்லாம் உடைச்சிருவோம் பத்துக்கோ. ஆமா, சி பொடி. பேசுறேன்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. உன்கிட்ட என்னடி பேசணும், இல்ல என்ன பேசணும்னு சொல்லி எவ்வளவு பேசினாலும் உனக்கெல்லாம் புரியும் போறதுல உரைக்கும் போறதில்ல. உன் அம்மா கூட எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்கடி. ஆனா நீ வீட்டுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன விஷயம், அவ்வளவுதான்.
வீட்டுல இப்போதைக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, உன் அம்மா வீட்டுல இரு. நானும் வந்துட்டு போய்கிட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் அங்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. ஆனா நீ பண்ற அலப்பறை இருக்கே, எம்மையம்மையம்மையம்மா தாங்க முடியலடி. அநியாயம் பண்ற பத்துக்கோ, அடிச்சிருவன் பத்துக்கானோ. அப்ப அடிப்பீங்களா என்ன? அடிக்க மாட்டாங்க, உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. எல்லாரும் சொல்றது உண்மையாதான் இருக்கு. என்னன்னு? குழந்தை வந்தோடனே புருஷெல்லாம் மாறிடுவாங்கன்னு. ஆனா எல்லாரும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் மாறுவாங்க. நீங்க இப்பவுமே மாறிட்டீங்களா? ஐயோ ராமா, நானே தேடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேனே. எனக்கு வேணும்டி, இன்னும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும். கொஞ்சம் இப்படி தள்ளி வந்து உட்காரியா? யா, என் பக்கத்துல உட்காந்து ரொமான்ஸ் பண்றா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் உன்னை ஏமாற மாட்டேன். ஆமா, இந்த அழுமுஞ்ச பத்து ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அந்த செவுரு இருக்கு பாரு, அந்த செவுத்துலயே இடிச்சுக்கிட்டு அப்படியே பரலோகம் போய் சேர்ந்துடலாமான்னு பாக்குறேன். அந்த அளவுக்கு நான் உங்களை டார்ச்சர் பண்றேன்? ஆமாடி, அந்த அளவுக்கு தாண்டி நீ என்ன டார்ச்சர் பண்ற. அதுவும் சாதா டார்ச்சர்லாம் இல்லடி, என்ன சாகடிக்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்றடி. ரகு, இதுக்கு மேல அடிச்சிருவேன், தயவு செஞ்சு கண்ணத்தோட. ஷம்மா, இப்பதான் இந்த மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்கு. சிரிச்சாதான் என்னவா? அந்த சிரிப்புக்கு எதனா கடனை கொடுத்துட்டு வந்துட்டியா, இல்ல எங்கன்னா வட்டி கடையில இருக்கா, போய் வாங்கிட்டு வரணுமா? இங்க பாருங்க, ஓவரா பண்ணாதீங்க. உடனே எல்லாம் சிரிப்பு வராது, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வருமா? ஏன், சிரிப்புக்கு என்னாச்சா? சும்மா சும்மா ஏதாச்சும் வம்பு இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருப்பீங்களா? இப்ப என்ன உங்க பிரச்சனை? என் அம்மா வீட்டுல விட்டுட்டு போறீங்க, அவ்வளவுதானே? நான் இங்கே இருக்கணும், அதானே உங்க பிரச்சனை? நான் இங்கே இருந்துக்கிறேன். இடி லூசு பண்ணி, நீ நினைக்கிறதெல்லாம் உன்னை என்னத்த சொல்லனே தெரியலடி. போடி, நான் போறேன். எப்ப வருவீங்க? இப்பதாண்டி கிளம்பவே செய்றேன். ஏன்டி இந்த அநியாயம் பண்ற? கேட்டேன். வருவேன்டி, வருவேன், இங்கதான் வருவேன், சரியா? சரி. இங்க பாரு அனு, இன்கேஸ் வர முடியலன்னா. அப்ப வர மாட்டீங்க அப்படிதானே? வாய்ஸ் என்ன ரைஸ் ஆகுது? அப்படிதானே நீங்க சொல்றீங்க? வர முடியல நானு. வர முடியலன்னா பட்னி கிடக்காம என் பிள்ளைக்கு மட்டுமாச்சும் சோத்த கூடுன்னு சொல்ல வந்தேன், போதுமா? ஆ, உடனே வந்துருவா சண்டைக்கு. இவ்வளவு நேரம் அழு மூஞ்சாதானே இருந்த. அணு அணு, பேசாம அணுக்கு பதிலா அழு மூஞ்சின்னு வச்சுக்கோ மாத்தி. ரொம்ப பேசாதீங்க, அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவோம், பாத்துக்கோங்க. சொல்லிக்குடி. உங்க அம்மானா எனக்கு பயமா என்ன? ஓ, எங்க அம்மானா உங்களுக்கு பயம் இல்லைல்ல? சரி, என் அத்தை கிட்ட சொல்லி தரேன். அடி பாவி, உன் அத்தை கிட்ட சொல்லி கொடுத்தா நான் பயந்துருவனா? அப்ப பயம் இல்லையா? எப்படியோ கண்டிப்பா கீழே ஹால்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் என்ன கூப்பிடவா அத்தை? அதெல்லாம் நீ ஒன்னும் கூப்பிட தேவையில்ல, வாய் மூடிக்கிட்டு. அவ்வளவு பயமா? பயம்னு சொல்ல முடியாது, ஒரு வகையான மரியாதைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா உங்க அத்தை உண்மையாவே டேஞ்சர் தாண்டி. பிரியாலாம் பாவம், எப்படிதான் தாக்கு பிடிக்கிறாளோ. அவளுக்கெல்லாம் கோவில் கட்டணும். அது எப்படி? அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் அப்படியே துடிக்கிறாங்க. இதே அவங்க வீட்டுக்கு நம்பி வந்த மருமகளை மட்டும் அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. ஒரு கேள்விதானே கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லாம உங்க அத்தை அப்படியே நடுங்கி ஓடுறாங்க. சொல்லிட்டு போக வேண்டியது தானே, உங்க அத்தை மேல தப்பு இல்லைன்னா. ஆமால, அதுவும் கரெக்ட் தான். ஆனா இதுக்கு பதில் என்கிட்ட இல்ல, அவங்க கிட்டதான் இருக்கும். நான் வேணா கேட்டு சொல்லவா? நடிக்காத என்ன. சத்தியமா நீங்க கேட்டதுக்கு பதில் எனக்கும் தெரியாது. இங்க பாருங்க, அவங்க ஏன் பிரியாவை அப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனா அப்படி ட்ரீட் பண்றது எனக்குமே தான் பிடிக்கல. அதுக்காண்டி நான் என்ன பண்ணேன்? பிரியாவை அப்படி பண்ணா நீங்க அப்படி பண்ணுவீங்களா என்ன? நான் அப்படி சொல்லவே இல்லை. உன் அத்தையாதான் இமேஜினேஷன் பண்ணி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எங்களுடைய பணத்திமிரை காட்டுறோமா, அறிவு பலத்தை காட்டுறோமா, என்னென்ன பேச்சு பேசுறாங்க. அவங்களுக்கும் அறிவு இருக்கா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம் என் அம்மா மேல. அப்ப இவங்க மேலலாம் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? எங்க வீட்டு பொண்ணை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதுவும் மாசமா இருக்கன்னு பொண்ணுன்னு கூட பார்க்காம உன்னை வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டோமா. வளகாப்பு பண்ணாங்கல்ல 5th மந்த், அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் வளகாப்பு டைம்ல. ஆனா உங்க அத்தை என்னடி பண்ணாங்க? சொல்லு, என்ன பண்ணாங்க? எங்க வீட்டு பிள்ளைய வெளியே தானே விரட்டி விட்டாங்க. போடிங்க. இந்த கேள்வி எல்லாம் நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீ சும்மாவே இருக்கிறதுனாலதான் உன் மண்டைக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அழுவணும் சொல்லிக்கிட்டே இருப்ப போல. உடனே தாரையா கண்ணீர் வந்துடுது. நீ என்ன பண்ற? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உன் அத்தைக்கு சொல்லி கொடுக்கணும், புரியுதா? நான் மட்டும் இல்ல, பிரியாவும் நல்லவதான், அவளுக்குன்னு மனசுன்னு இருக்கு, அவளும் மாசமா தான் இருக்கா அப்படின்னு, புரிஞ்சுதா? இதுதாண்டி உனக்கு இங்க வேலை. சும்மா இருக்கிறதுனால தானே எப்ப வருவீங்கன்னு கேக்குற. இந்த வேலையை நீ முடிக்கிற, எப்படியாச்சும் உன் அத்தையை நல்லவங்களா நீ மாத்துற. ரகு, இது என்ன புது டாஸ்கா இருக்கு?
அவங்களும் எப்பமாச்சும் தான் இங்க வருவாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு எப்பமாச்சும் தான் போவேன். நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க கூடயே இருக்கணும் போலயே நானே. சும்மாதான் சொன்னேன். அவங்களா நினைச்சா திருந்திக்கலாமே தவிர நம்மளா திருத்த முடியாது யாரையும். நம்ம சொல்லி வேணா புரிய வைக்கலாம். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருந்துச்சுன்னா புரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க. இன்னொரு விஷயம், நான் கிளம்புறேன், சரியா? ஏங்க இருந்துட்டு போங்க, அம்மா காஃபி எடுத்துட்டு வரேன்னு. நான் கீழே காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறேன். வீட்டுக்கு வர போகணும். அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா என்ன? நைட் ஷிஃப்ட் எப்படி அட்டன் பண்ணுவேன். போறதுக்கு முன்னாடி வேணா உன்னை வந்து பார்த்துட்டு போறேன், சரியா? கவலைப்படாத. சாப்பிடு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா ஃபோன் பண்ணு, நான் வரும்போது வாங்கி கொடுத்துட்டு போறேன். ஓகே? அப்ப காலையில ஷிஃப்ட் முடிச்சிட்டு இங்க வரீங்களா? யோசிக்கிறீங்க? சரி, வரேன். சரி. சரி அனு, பாய். சரி, பாத்து போங்க. டேய், என் ஜாதியை பத்தி நீ பேசாதடா. உன் ஜாதி தான்டா அப்படி. டேய், வந்து வச்சுக்கோ. கொன்னு வேண்டாம். என்ன வேணா பண்ணுவேன் என்னோட இது கண்டி. ஏட்டையா, அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லி வைங்க. நான் வெளியே வந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்து முட்டியில கொண்டு எவ்வளவு வெளுத்துருவேன்னு சொல்லி. ஆமா, தேவையில்லாத பிரச்சனை எடுத்துட்டு வந்து மேலூர் வசதி கீழூர் வசதின்னுகிட்டு 2 ஜாதியும் விரட்டி விடுங்க சொல்லிட்டேன். மரியாதை கெட்டு போயிடும். ஆமா, கோயிலுக்குள்ள எவன் போனா என்ன இவனுங்களுக்கு? இவன் ஜாதிக்குள்ள அவன் போக கூடாது, அவன் ஜாதிக்குள்ள இவன் போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இன்னத்தை பேசிக்கிட்டு அலையறானுங்க. ஆமா, இன்ஸ்பெக்டர் வர நேரம் பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, உள்ள போட்டு எல்லாரையும் நொச்சிருவாரு. மரியாதையா வெளியே போங்க. சி, நம்மளுக்குன்னு ஒரு நாளும் ஒரு கேஸ் எல்லாம் வந்து தொலையுதுங்க. என்னத்த பண்ணதுன்னு தெரிய மாட்டேங்குது. மனுஷ ஜென்மத்துக்குள்ள ஜாதின்னு ஒண்ணு திணிச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றானுங்க. என்னத்த சொல்ல, கடவுள் தான் தனித்துவமா இருப்பாருன்னு பார்த்தா அதுலயும் ஜாதி வெறியில திணிக்கானுங்க இவனுங்க. என்ன கன்றாவியோ. மனுஷனுங்க தானே இல்ல வேற என்னமோ தெரியல. ஐயோ, சார் வந்துட்டாரு. என்னாச்சு கனகா? வெளியே போய் சத்தமா இருக்கு. விரட்டி விட வேண்டியதுனே. இல்ல என்ன பிரச்சனையா அவனுங்களுக்கு? சார், எப்பவுமே வர பிரச்சனை தான் சார். கீழூர் காலங்க அந்த மேலூர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கன்னு போக கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது விஷயமா தான் ஏட்டையா பேசிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் 2 குற்றத்திலே சண்டை வந்துட்டு இருக்கு சார். சரி சரி. உட்காருங்க சார். சார், இந்த டாக்குமெண்ட் ஃபைல் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சார் கொடுத்துட்டு போனாரு. ஆமா, சார் என்கிட்ட சொல்லி இருந்தாரு. இவனுங்க வர வெளியே நின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. தலை வெளியா தான் இருக்கு. இந்த சார் யாரு? புதுசா இருக்காரு. வேறப்பா சொல்லிருந்தேன்ல சார் ஆல்ரெடி, அந்த ரகு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேஸ் வந்துச்சுன்னு சொல்லி, அந்த கேஸ் சார். ஆள் இவரு தானோ? ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சு. நீ என்ன பெரிய மண்ணா தானோ? இல்ல பெரிய இவனா? ராஜபாரம்பரியா? உன் வீட்டு பொண்ணுங்க வெளியே வேலைக்கு போக கூடாதா? நீ போனோம். அப்படி இல்லன்னா நீ உழைச்சி எடுத்துட்டு வந்து கொட்டணும். உன் மேலதான் 10,000 கேஸ் வந்து இப்படி குமிஞ்சா உன்ன வேலையை விட்டு தூக்காம பாபா சாமி அப்படின்னு ஆரத்தி எடுப்பாங்க. அவளை பாரு. இங்க பாருங்க சார், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம தேவையில்லாம என் மேல இந்த மாதிரி பழிய போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஒண்ணும் இந்த மாதிரி பிரச்சனை பண்றவன்லாம் இல்ல. நானும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ஆமாடா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இப்படி குடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான் நடுராத்திரி. ஆணியும் மூஞ்சி எம்பரே எத்திக்கிட்டு வந்தன்னு வச்சுக்கோ, மூஞ்சி மோகரையெல்லாம் பியாந்தவன் சொல்லிட்டேன். வேறப்பா உட்காந்துக்கிட்டு இருக்க. போச பாரு, போச ராஜ பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை. சார், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமயே நீங்க பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ அவதான் நல்லவன் மாதிரி. இங்க பாருங்க சார், அவ ஒன்னும் நல்லவெல்லாம் இல்ல, சரிங்களா? தேவையில்லாம சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன, என் மேல கேஸ் போடணும் அவ்வளவுதானே? கேஸ் போட்டு உள்ள வச்சுக்கோங்க. அதை பத்தில எனக்கு கவலையே இல்ல. எல்லாமே போயிட்டு இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டுதான் அந்த வேலையே வாங்கினேன். அந்த வேலையே மொத்தம் என்ன கைவிட்டு போயிட்டு எப்படிதான் நடக்கும்? வேலை எப்படி நடக்கும்? ஒழுங்கா இருந்தாதான் நடக்கும். இந்த மாதிரி குடிச்சிட்டு உதவி தானே பண்ணிக்கிட்டு எங்கேயாச்சும் வம்பு இழுத்துக்கிட்டு இருந்தா உன் மேல கேஸ் கொடுத்து உன் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணா கவர்மெண்ட் வேலையில இருந்து தூக்காம வாப்பா சாமிட்டு உட்காந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசலாம் நல்ல வாய்க்கு வக்கனையா. என் வேலை போனதுக்கு ஒன்னும் அது காரணம் இல்ல சார். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணதே இல்ல. ஏற்கனவே இவங்க சொல்றாங்களே அனு கிட்ட பிரச்சனை பண்ணனே. அனு என்னுடைய ஃப்ரெண்டு தான். நீங்க வேணா அவ நம்பர் தரேன், போனை பண்ணி கேளுங்க. அன்னைக்கு அவகிட்ட பேசுறதுக்கு தான் போனேன். பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு என் மேல தப்பா கேஸ் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நான் இந்த காரியம் பண்றதுக்கும் என் பொண்டாட்டின்னு ஒருத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேனே அவதான் காரணம். அவ பின்னாடி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருந்தான். இவளை அடையணும்ன்ற ஒரு காரணத்துக்காண்டி, நான் கல்யாணம் பண்ணிட்டுன்ற ஒரு காரணத்துக்காண்டி என் வேலையை பறிச்சுட்டான். இந்த வேலையை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன் தெரியுமா சார்? என் குடும்பத்தை இந்த வேலையை வச்சு காப்பாத்தணும்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ஒரு வாரத்திலேயே இந்த வேலையும் போச்சு, எனக்கு இருந்த மரியாதையும் போச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அவதான். நான் மட்டும் வேலை இல்லாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அவ சம்பாதிச்சுட்டு வந்த சம்பாத்தியத்துல நான் சோறு திங்கணுமோ? என்னடா மனுஷன்? இல்ல நீதான் என்ன மனுஷன்?
இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் பொம்பளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டா அந்த சாப்பாடு ஜீரணம் ஆகாம செத்து போயிருவாங்களா என்ன? இங்க பாரு, இந்த மாதிரி கேவலமான புத்தியை தூக்கி குப்பையில போட்டுட்டு நல்ல புத்தியை வளர்த்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சேர்ற வழிய பாரு. இந்த வேலை போயிட்டுன்னா 1008 வேலை. ஆனா இந்த பிள்ளை உன்னை அவ்வளவு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளை போயிட்டுன்னு வச்சுக்கோ, உன்னெல்லாம் ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அந்த பிள்ளைய புடிச்சுக்கிட்டு முன்னேற வழிய பாரு. டாக்டர் பொம்பளை எவனுக்குல கிடைக்கும், இல்ல எவனுக்கு கிடைக்கும் சொல்லி உன்னை போய் கல்யாணம் பண்ணிருக்கா. அந்த பிள்ளை என்ன அழகா இருக்குன்னு தெரியுமா? எவனா இருந்தாலும் ஆசைப்படதான் செய்வான். ஆசைப்படுறான்றதுக்காண்டி அவன் என்ன வேணா தான் பொண்டாட்டிக்கிற தப்பா நடந்துக்கலாம். அதை நம்ம வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நீ இவகிட்ட போய் பிரச்சனை பண்ணதுக்கு இவகிட்ட ஒருத்த தப்பா நடந்துக்கணும்னு முயற்சி பண்றான்னு சொன்னி அவன்கிட்ட பிரச்சனை பண்ணி இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தா கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான். சீ, இவன் கிட்ட எல்லாம் பேசுறதே பாவம். என்னதான் இவெல்லாம் மனுஷனும். உனக்காண்டியாடா அந்த பிள்ளை காலையில இருந்து ஆஸ்பத்திரிக்கு ஸ்டேஷனுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு சொல்லி உனக்காண்டி சப்போர்ட் பண்ணி அங்கன்னு இங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாரு. அந்த பிள்ளைய சொல்லணும், அந்த பிள்ளைய தான் கேட்கணும். நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி. கனகா, அந்த பிள்ளை வந்துட்டே இல்லையா? சார் ஃபோன் பண்ணிருக்கேன் சார். ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க சார். சரி சரி. நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீ இவ்வளவு நேரம். என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? என்னை சுத்தி எல்லாமே போயிட்டு இதுக்கு மேல நான் எதுக்கு நல்லவனா இருக்கணும் தானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த. இங்க பாருல, உன்னை சுத்தி இன்னும் எதுவுமே இழந்து போல. நீ உன்னை சுத்தி உன்னுடைய அம்மா தங்கச்சி பொண்டாட்டின்னு எல்லா விஷயமும் இருக்கதான் செய்யுது. இதையெல்லாம் இழுத்து பிடிச்சு காப்பாத்திக்கிறது உன் கையில தான் இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, எவனோ ஒருத்தன் உன் வேலையை புடுங்கிறதுக்காண்டி பயந்து போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? கோலத்தனம். அதுல இருந்து மீண்டு வரணும்ல. ஏன் கவர்மெண்ட் வேலை மட்டும் தான் இருக்கா இந்த காலகட்டத்துல? எவ்வளவு வேலை இருக்க, அந்த வேலையில இருந்து மீண்டு வா. அதை விட்டுட்டு பொண்டாட்டி வேலைக்கு போல அதுல நான் உட்காந்து சாப்பிடணுமா பேசிக்கிட்டு இருக்கேன்? சி, உன் மேல 110 போட்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிருக்கு. எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைச்சேன். இந்த கேஸ் இல்லைன்னு வச்சுக்கியா 1008 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. எதையாச்சும் உன்னை உள்ள போடணும்னு நினைச்சு ஒரு கேஸ் தூக்கி உன் மேல போட்டா போதும், ஆயுசுக்கு உள்ள போய் உட்காந்துருவேன். அது ஏன் தெரியுமா பண்ணாம இருக்கேன்? நான் ஒன்னும் அவ்வளவு கெட்டவங்களா இல்ல, சரியா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்னத்த சொல்லன்னு தெரியல. என்னமோ போய் தொலை. சார் வாமா. இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இவங்கிட்ட. இவ்வளவு நேரம் இவங்கிட்ட பேசியே என்னால ஒன்னும் பண்ண முடியல. இவன் கூட எல்லாம் குடும்பம் நடத்தி என்னமா பண்ண போற நீ? படிச்சிருக்க, நல்ல திறமையா தான் இருக்க, அறிவும் இருக்கதான் செய்யுது. இவ்வளோ இருந்து இவனை போய் கட்டிக்கிட்டு அழுகணும்னு ஏன் நினைக்கிற? இந்த காலத்துல பணத்துக்காண்டியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பணம் வந்தா போதுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்றவங்க எவ்வளவோ இருக்காங்க, நஷ்ட ஈடு கேட்கற அந்த பேர்ல. ஆனா நீ, இவன் ஒண்ணுமே இல்லாதவன், இவன் பின்னாடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரியணும்னு அலையிறான். அப்போ பணத்துக்காண்டியும் இல்ல, ஏதோ ஒரு பாசத்துக்காண்டின்னு வச்சுக்கோமே, அந்த பாசமும் இவன்கிட்ட இல்ல. ஏமா இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில இந்த நிலைமைக்கு சீரழிறீங்க? ஏமா இப்படி புத்தி கெட்டு போய் அழிக்கிறீங்க இந்த காலத்து பிள்ளைங்களாம்? எல்லாம் அவசரப்பட்டு எடுத்த முடிவு சார். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எடுத்து சொல்றதுக்கு பெரியவங்களும் என் கூட இல்ல. 1000 வாட்டி யோசிக்கிற அளவுக்கு என்கிட்ட நிதானமும் இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், அதை பத்திலாம் கேட்காதீங்க. இப்போதைக்கு எனக்கு இவன் வெளியே வந்தா போதும். சத்தியமா சொல்றேன் சார், இவன் கூட வாழணுன்ற ஆசையினால இல்ல சார். இவன் சொல்றான்ல சார், என்னாலதான் இவனை சுத்தி எல்லாமே நடந்துச்சு, கெட்டதா நடக்குதுன்னு சொல்லி அந்த கெட்டதெல்லாம் மறுபடியும் நல்லதா மாத்தி கொடுத்துட்டு இவன் வாழ்க்கையில இருந்து நான் விளங்கிடணும்னு நினைக்கிறேன் சார். நீ இவ்வளவு தூரம் இவனுக்கு நல்லது பண்ணி உனக்கு என்ன அவார்டா தரப்போறாங்க? இல்ல படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எப்படியோ கெட்டு ஒழிகிறான்னு சொல்லிட்டு தலையை முழுகிட்டு தூரம் ஒதுங்கிறத விட்டுட்டு நல்லது பண்றேன் கெட்டது பண்றேன் நீ இழுத்து போட்டுக்கிட்டு இருக்க உன் தலைமையில. என்னமோ சரி, உன் வாழ்க்கை உன் கையில, நீ எடுத்துக்கோ என்ன முடிவோ. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு கேஸ வாபஸ் வாங்கிக்க சொல்லி. அதனாலதான் இவனை வெளியே விடுறேன். அதுவும் இல்லாம என்னுடைய மாமா பையன் ஒருத்தன் நடக்கான், அதான் உன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறானே ஆதி, அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு. அவனுக்கு தான் நான் மாமாவா இருக்கேன். அதனால ஏதோ அவன் சொன்னானேன்றதுக்காண்டி எந்த கேஸுக்கும் இவ்வளவு சீக்கிரத்துல நான் இறங்கி வர மாட்டேன். உனக்காண்டி செய்யறேன், சரியா? இவனை கூட்டிக்கிட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபார்மாலிட்டிஸ் தான் சார். என்ன கணக்கா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சுட்டா? ஆமா சார், ஆல்ரெடி எழுதி வாங்கி சைன் வாங்கியிருக்கு சார். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு சார். இங்க பாருடி, இந்த வாட்டி வேணா தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ, ஆனா அடுத்த வாட்டி எல்லாம் வந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா 110 போட்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ள நொச்சு எடுக்கிற அளவுக்கு உள்ள தள்ளி விட்டுருவோம் பாத்துக்கோ. அப்பதான் ஆயுசுக்கும் உள்ளதான். இப்ப ஏதோ பெருமை காட்டி பீத்திக்கிட்டு கிடைக்கிய உள்ள தூக்கி வைங்கன்னு. அப்ப வெளியே போனாலும் விட மாட்டேன். ஆமா, எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு வந்து உள்ள நொச்சு விட்டுருவேன். கிளம்பி தோலை. சரி கனகா, எனக்கும் வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன், சரியா? அவனை லாக்கப்ல இருந்து ரிலீஸ் பண்ணி அனுப்பிவிடு. ஓகே சார். இங்க பாருமா, ஆதி பேசும்போது சொன்னான் உனக்கு அப்பா அம்மால யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம ஆதியோட ஃப்ரெண்டுன்ற காரணத்தினால உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா எனக்கு போன் பண்ணிக்கோ. எனக்கு போன் பண்றதுக்கு உனக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னா இவங்க நம்பர் வாங்கி வச்சுக்கோ. கனகா இவங்க பேரு, சரியா? எந்த ஹெல்ப் வேணாலும் கனகா கிட்ட எந்த நேரத்துல வேணாலும் கேளு, அவங்க உனக்கு உதவி செய்வாங்க, சரியாமா? உனக்கு யாரும் இல்லைன்னா கவலைப்படாத, சரியா? நாங்க இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சார்.
என்ன முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அந்த அளவுக்கு காயப்படுத்த மாட்டாங்க சார். கூடவே இருக்கிறவங்க தான் சார் ரொம்ப காயப்படுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். சரி இருக்கட்டும்மா. கனகா, எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிஞ்சுட்டு சீக்கிரமா அனுப்பிடு அந்த பிள்ளையை. ஓகே சார்.